ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு நான் அதில் ஒரு கப்பு துருவி கேரட் அளவாக எடுத்துருக்கிறேன். இதே அளவுக்கு பொட்டுக்கடலை எடுக்கணும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி துருவி அளந்து எடுத்துக்குங்க. கேரட் எடுத்த கப்லேயே ஒரு கப்பு பொட்டுக்கடலை, ஒரு 1/4 டீஸ்பூனு பெருஞ்சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு. இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 பல் பூண்டு, இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த துருவின கேரட்டையும் தண்ணி ஊற்றாமல் அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பொட்டுக்கடலை, கேரட்டு, பூண்டு, மிளகு, பெருஞ்சீரகம் அப்படியே வாசனை கமகமன்னு வடை வாசனை வருது. இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பொடிசாக கட் பண்ணது, மல்லி, கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, பசைஞ்சு எடுத்துக்கலாம். பத்தலைன்னா லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் தான். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. மாவில் தண்ணியே ஊற்றலை. அந்த கேரட்டில் உள்ள ஈரப்பசை, அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரம், இது எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. நல்லா பிசைஞ்சிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்துக்க வேண்டியதான். வச்சுட்டு அவ்வளோதான். இப்படி எல்லாத்தையும் வடை மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் போட்டு மிதமான சூட்டிலே போட்டு எடுத்துடுறேன். ஒரு பக்கம் வந்ததும் திருப்பி போட்டு எடுத்துடுறேன். நல்லா வடை 2 பக்கம் பரட்டி போட்டு வெந்துட்டு இப்போ எடுத்துடலாம். இந்த பொட்டுக்கடலை மாவு கலந்துருக்கிறதுனால அது எண்ணெய் கொஞ்சம் பொங்குது. பாருங்கள், வடை எவ்வளோ அழகாக வந்துட்டு. இப்போ நம்ம ஒரு உளுந்து வடை அரைக்கினாலும் உளுந்தை ஊற வச்சு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சி சுடணும். அதே ஒரு மசாலா வடைனாலும் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் துருவி அரைச்சி எடுத்துட்டா 10 நிமிஷத்தில் ஒரு வடை ரெடி. உங்களுக்காக நல்லா மொறு மொறுன்னு ஒரு மசாலா வடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.